Okay, thank you. Thank you so much. ஷூட்டிங் போது அவர் காட்டுவார், பாருங்க இந்த ஷாட்டில் தான் எனக்கு கால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஷாட் விழுற ஷாட் எனக்கு காட்டுவார். ஏப்பா இப்படிலாம் பண்ணுற, என்னப்பா நீ எவ்வளோ பெரிய லெவலில் நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில், நீங்களாம் நிறைய படங்கள் பண்ணலாம், எங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் வாழ முடியும் இல்லையா? சினிமாவில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம் நடந்தால் ஒரு 500 ஃபேமிலி வாழ இல்லை. விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப் லெவலில் போயிட்டார். இப்போ எங்கேயோ போய் நம்ம தொட முடியாது எட்ட முடியாத தூரத்துக்கெல்லாம் போயிட்டார் அவர். அவரும் சரி அஜித் ரெண்டு பேரும் ரிஸ்க் எடுக்கல, அது ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அது ரஸ்க் சாப்பிட்ற அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ வந்து கதைகளில் நடிப்பார், நல்ல டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ், காதல் மரியாதை ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய படங்கள் வித்தியாசம். நான் போய் உனக்காக ஃபர்ஸ்ட் விக்ரம் சார் அவரை ஒரு டைவர்ஷன் திருப்பி விட்டாரு, அதுலேருந்து அவர் மாதிரி பண்ணாமல் லவ் டுடே நிறைய படங்கள் போச்சு. இப்போ ஒரு ஆக்ஷன் பிளாக்ல போயிட்டாரு, பயங்கர ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணுறாரு. லியோலாம் பார்த்தா மிரண்டு போயிடும், என்னடா இவ்வளோ சண்டை ரிஸ்க் எடுத்து சண்டை போடுறாரு, ஏன்னா ஒன்று ஆச்சுன்னா யாருக்கு. அதுக்கப்புறம் சினிமா என்ன பண்ணுவாங்க, பரிதா போடுவாங்க, இல்லைன்னா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. வாழ்க்கை நிற்கணும் இல்லை, நான் சொல்லுவேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதப்பான்னு. ஒரு பக்கம் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் பல வருஷங்கள் கழிச்சு உங்களோட சன் வந்து சர்க்கார்ல வந்து சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்ல தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை எப்படி சார் பாக்குறீங்க? உங்க சன் என்னென்ன சொல்லியிருக்காரு ஸ்பாட்ல நடந்தது? அதாவது அவருக்கு வந்து முதல்ல என் பையனோட ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. அப்புறம் என் பையன் நல்லா ஒர்க் பண்ணுவான், சின்சியராக முருகதாஸ் தான் ஒர்க் பண்ணான். அதனால ரொம்ப எல்லாத்துக்கும் இப்போ நான் எப்படி எங்கள் ரவிக்குமார் இருக்கனோ, எங்கள் நடிக்க வரவங்க கமல் சாப்பிட்டோ ரஞ்சித் சாப்பிட்டோ ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க, டைரக்டர் சொல்லுப்பா அப்படின்னு. நான் போய் டைரக்டர் சொல்லுவேன், டைரக்டர் திட்டுவார் சமயத்தில், டிஸ்கஷன் எல்லாம் சொல்லி போன்னு சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி சொல்லுவேன் கருத்தை. அவர் கத்துவார் சார் சார் அப்படின்னு. அதுக்குள்ளே ரஞ்சித் சார் வந்து கை காட்டுவார், நான் போயிடுவேன். அப்புறம் சார் ரஜினி சார் சொன்னீங்க போது கத்தின்னு இருக்கீங்க அப்படி, அப்படியா சொல்லக்கூடாதா முதல்ல அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கமல் சார் அப்படி கண்ணிலே காட்டுவார், இப்போ சொல்லுன்னுவார். நான் போய் சொல்லுவேன், அது எப்படி முடியும், அது எப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லுவார்ல, உன்னை கமல் சார் வந்துரு அப்படின்னு. அதனால் நான் தான் மீடியேட்டராக இருப்பேன். அதுமாதிரி விஜய்க்கும் முருகதாஸுக்கெல்லாம் இவன் தான் மீடியேட்டராக இருந்திருக்கிறான்.